ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நவம்பர் 17 எடுக்கிறேன். எங்களுக்கு இன்றைக்கி தான் வந்து ரெசிடென்சி பேப்பரோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு. எங்களுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி அந்த டேட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களோட ரெசிடென்ஸ் பேப்பர் ரிஜிஸ்டர் பண்ணுற இடத்துக்கிட்ட உள்ள லொக்கேஷனுக்கு பக்கத்துலேயே வண்டி ஆல்ட் ஆகிற மாதிரி சாட்டர்டே சண்டே ட்ரிப்பு கொடுத்தாங்க. 2 நாள் 45 ரெஸ்ட் அங்கே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ அந்த ரெசிடென்ஸ் பேப்பர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக போகிறோம். அது பண்ணால் தான் இங்கே முதல் ஸ்டெப். அது விசா வந்து நம்ம உள்ளே வந்து ஒர்க் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரெசிடென்ஸ் பேப்பரை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டத்துக்கு எல்லா பேப்பருமே நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மூவ் பண்ண முடியும். பேங்க் அக்கௌண்ட் அப்போ தான் ஓப்பன் பண்ண முடியும். டேக்ஸ் நம்பர் அப்போ தான் கிடைக்கும். ஸோ நவம்பர் 17 காலையில் 9 மணிக்கு எங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷனு. பஸ்ஸில் தான் போகலான்னு பிளான் பண்ணோம். நாங்கள் இருக்கிற இடத்துல 35 கிலோமீட்டரு. பார்த்தா சரியான தூத்தல் மழை தூரிக்கிட்டே இருக்குது. 2 நாளாக தூர்ந்துச்சு, இன்னும் விடலை. அதனால் டாக்ஸியை வர வச்சு டாக்ஸிலே போயிடலான்ட்டு சால்ஸ் கேட்டர்ன்ற இடத்துல இருக்கோம். இப்போ நாங்கள் ஆல்ட்டில் எங்களுக்கு அங்கேருந்து பக்கத்தில் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. உள்ளே வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகிடுச்சு. வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து 2025 பிப்ரவரியில் உள்ளே வந்தோம். உள்ளே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 7-8 மாதம் நம்மளுக்கு சம்மர் தான். இங்கே யூரோப்பிலோட சம்மர் தான், வின்டர்னு கிடையாது. இப்போ தான் வந்து முதல் முறையாக இந்த வருஷம் நம்ம வின்டர் வந்து அனுபவிக்க போகிறோம். என்ன பாடுபடுத்த போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். எல்லாம் அனுபவம் தானே. ஜெர்மனில் நம்ம அக்கமடேஷன் பேப்பர், அதாவது ரெசிடென்ஸ் பேப்பரை ரிஜிஸ்டர் பண்ணுற இடத்துக்கு பேர் ரத்தோஸ். இதுதான். நாங்கள் பாயிண்டில் டாக்ஸியில் வந்துவிட்டோம். எங்கள் ஆஃபீஸு, நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஆஃபீஸு உள்ளே இருக்குது. கொடி பறக்குது. இப்போது ஸ்லோவேனியாலாம் உப்பர்னோட்டான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஜெர்மனில் வந்து ரத்தோஸ் தான் பேர். ரத்தோஸ்னால் இப்போ அந்த நம்ம இருக்கிற ரெசிடென்ஸ் ஏரியாவுக்குள்ளே கவர்மெண்ட் ஆஃபீஸ், அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். 9 மணிக்கு தான் திறப்பாங்க. கண்ணாடியில் தண்ணி கொட்டுறதுக்கும் மழை பெஞ்ச தண்ணியாக கொட்டுறதுக்கும் ஓரளவுக்கு வின்டராக மாற ஸ்னோ மாதிரி கண்ணாடியில் விழுவுறதுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியுது. பாருங்களேன், இப்போ டெம்பரேச்சர் வந்து 1-2 இந்த ரேஞ்சிலே இருக்கும்போது இப்போ வர மழையெல்லாம் நல்லா தண்ணியாக விழாமல் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக, லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக விழுற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் ரோடு கிரிப்பு வந்து நான் 80 தான் போயிட்டுருக்கேன். ஒரு சிலருக்கு என்ன தாண்டி 90 ஓவர்டேக் பண்ணி போகிறானுங்க. போன வருஷம் வின்டரில் ஓட்டினவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மோட்டார் ஹைவேல போகும்போது ஒருவேளை நல்லா ஸ்னோவே பேஞ்சிருந்தாலும் மோட்டார் ஹைவேல ரோட்டில் வந்து அதே ஸ்பீடில் போகலாமா, இல்லை எல்லாருமே ஸ்லோ பண்ணிடுவாங்களா? வரப்போகிற 2 மாதத்துக்கு இது டிப்ஸாக இருக்கும். மோட்டார் ஹைவேல நல்லா 70-80 போகும்போது ஓரளவுக்கு ஸ்னோவாகவே பெய்யுது அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுவீங்க, எப்படி ட்ரைவ் பண்ணுவீங்க? அதை பற்றி யாராவது ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷனாக ஒரு வாய்ஸ் நோட் போட்டு விடுங்க. நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. நான் வந்து 11 மாதத்தில் ஃபஸ்ட் டைமாக மோட்டார் ஹைவேல நைட்டில் ஓட்டும்போது கண்ணாடியில் விழுவுறதும் சரி, ரோட்லேயும் சரி, அந்த வெள்ளையாக தூளாக கொட்டுது பாருங்கள். ஏன்னா டெம்பரேச்சர் இப்போ 1 இருக்குது ஜெர்மனியில். அதனால தான் அந்த டவுட்டை கேட்டேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அங்கே பாருங்கள், ஒருத்தன் காரன் அப்படி ஸ்பீடாக தான் போகிறான். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போலேயே ஓட்டலாமா, இல்லை மோட்டார் ஹைவேலேயே ஸ்பீடை குறைச்சிக்கணுமா? அதான் மேலே நான் கேட்ட கேள்வி. பாருங்கள், நான் இது ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன். என்ன போல் நிறைய பேர் இது ஃபஸ்ட் டைம் வின்டராக இருக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வின்டரில் ஓட்டினவங்க மறக்காமல் டிப்ஸாக கொடுங்க. இந்த மாதிரி மோட்டார் ஹைவேல கொட்டும்போது ஆஸ் யூஷுவல் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணலாமா, இல்லை குறைச்சிக்கணுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ஜெர்மனியில் நவம்பர் 20 இந்த வீடியோ எடுக்கிறேன். உள்ளே வந்து ஒரு 10 months ஆகுதா. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம வந்து ஒரு ஸ்னோஃபாலை வந்து ரியல் லைஃபாக டிரைவிங்லேயே ஃபீல் பண்ணுறது. நைட்டு 12 மணிக்கு வண்டி எடுத்து நான் ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டு வந்தேன். எங்கள் வண்டியோட மூஞ்சை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ஸ்னோ ஆகிடுச்சு. ரோடு எல்லாம் ஸ்னோ பேஞ்ச மழைய ஸ்னோவில் ரோடெல்லாம் ஆனது இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். பாருங்கள், எங்கள் வண்டி எல்லாத்துலேயும் பனி கட்டிடுச்சு. நான் ரன்னிங்கில் இருந்த வண்டியில் சொல்கிறேன். இது ரன்னிங்கில் இருந்த வண்டி எங்கள் வண்டியெல்லாம். அப்போ பார்க்கிங்கில் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஆல்ட் ஆகிருக்க வண்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அட்வென்ச்சர் லைஃப், யூரோப்புக்குள்ளே எங்களோட அட்வென்ச்சர் லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வின்டரை கடந்து வருவோம். நண்பர்களே, இந்த நம்பர் பிளேட் இருக்குல்ல மேனில், நம்பர் பிளேட்டுக்கு கீழே பாருங்கள். இந்த இடமும் இதே மாதிரி தான் பனியாக இருந்துச்சு. இந்த பனியை மட்டும் எடுத்து விட்டேன் மேனில். உள்ளே எப்போதும் போல் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் சிக்னல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதுதான் சென்சார். நம்பர் பிளேட்டு கீழே இருக்குல்ல இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி. ஒரே ஒரு நைட்டு நம்ம ஊரில் ஃபுல் மழை பெய்யுறது போல் இங்கே நவம்பர் 20 முதல் முறையாக ஸ்னோ ஆரம்பிச்சிது. ஒரே ஒரு நைட்டு தான் பெஞ்சுது. மொத்த புல் பூண்டு தரை வீடு மாடி எல்லாம் வெள்ளையாயிடுச்சுங்க.
ஜெர்மனில் இதான் நம்மளுக்கு இதை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறோம். ஜெர்மனில் இல்லை, நம்ம ஹங்கேரியில் உள்ளே வந்து ஒரு 7 மாதம் இருந்தப்பையும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு நைட்டு தான் மொத்த பில்டிங்கோட டாப்லேருந்து தரையிலேருந்து Z ஸ்னோ ஆகிடுச்சு. நான் சொல்கிறது நவம்பர் 20 கிறிஸ்மஸ் அப்போயும் ஜனவரிலையும் இன்னும் பீக்கில் இருக்குமா. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்து நேரத்தில் கொஞ்சம் பனி அதிகமாக கொட்டும்ல, அதுமாரி இங்கே ஸ்னோ அதிகமாக வருது. இன்னும் அடுத்தடுத்த மாதம் தான் வின்டர் லைஃபுக்குள்ளே யூரோப்பில் வாழ்கிற இந்தியன்ஸ் எல்லோரும் உள்ளே போகலாம் வெற்றிகரமாக. அடுத்தடுத்து இந்த மொத்த வின்டர்லேயும் உள்ள முக்கியமான எல்லா கிளிப்பிங்ஸையும் நான் கண்டிப்பாக எப்போதும் போல் மினி வீடியோவாஸாக பண்ணுறேன். 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் அதுமாரி ஷார்ட் வீடியோஸாக பண்ணுறேன். பாய். பாருங்கள், தரையெல்லாம் பச்சையாக தெரியும், ஃபுல்லாக மரமெல்லாம் அப்படி தான் இருக்கும். சுத்தமாக ஒரு நைட்டுக்கே வெள்ளையாகி போச்சு. மரம் செடி கொடி எல்லாம் வெள்ளையாகி போச்சு. ஒரிஜினல் யூரோப்போட அந்த நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே வராமல் இருக்கும்போது, இந்தியாவில் இருக்கும்போது யூரோப்னா எப்படி நம்மளுக்கு அந்த ஃபீலிங் வருமோ அந்த மாதிரி கிளைமேட்டுக்கும் சீனரிக்கும் இப்போ தான் நான் என்ஜாய் பண்ணுறேன் முதல் முறையாக. உள்ளே வந்து 11 மாதம் கழிச்சு.